ஐயா எடப்பாடியாரு ஒருவேளை இன்னைக்கு ஒரு ரீல் போட்டிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கு? வணக்கம்டா மாப்பிளே, ஆளுநர் மாளிகையிலேருந்து இல்லவா? ஐயா அதிரடியா திடீர்னு ஆளுநர் மாளிகைக்கு போறாரு அப்படின்ன உடனே எனக்கு என்ன தோணிடுச்சுன்னா, இந்த இங்க அமித்ஷா ஐயா வந்துட்டு போனதுலேருந்து இந்த சீட்டு பிரச்சனை ரொம்ப சிக்கலா இருக்கு. அவங்க என்னைய ரொம்ப அடிக்கிறாங்க. கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி பாஜக தமிழ்நாடு தலைவரை பார்த்து பேச போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நேரா ஆளுநர் மாளிகைக்கு எதுவும் வண்டியை விட்டாரா? தெரியல. அவர் நினைச்சிருக்கலாம்ல. நயினாரை விட பயங்கர பவர்ஃபுல்லா பாஜகல இருக்கிறது ஐயா ஆளுநர் ரவி தான் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். அப்படின்னு தான் நினைச்சேன். பட் ஆனா இல்ல. அவர் என்ன பண்ணியிருக்காரு, நேரா ஒரு சீட்டை எடுத்துட்டு போயிருக்காரு. ஐயா உங்களால தான் இந்த நாயக்கரையாம்பாங்கல்ல, அந்த மாதிரி உங்களால தான் இதை வந்து செய்ய முடியும். நாங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். எதுவும் எங்களுக்கு கை கொடுக்க மாட்டேங்குது. எல்லாமே வழுக்குது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வழக்கை நீங்க எடுத்து நடத்தணும். உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சீட்டை எடுத்து கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அந்த சீட்டை வெளியில விட்டுட்டாங்க. அதை பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சுன்னா, இந்த அப்போலோல இந்த இட்லி சாப்பிட்ட கணக்கெல்லாம் எழுதி வச்சிருந்தாங்கல்ல ஒரு லிஸ்ட்டு. அதே மாதிரியே ஒரு லிஸ்ட்டை எடுத்து கொண்டாந்து ஐயா கையில கொடுத்து எப்படியாச்சும் நீங்க எடுங்க. அதை வாங்கி படிச்சு பார்த்துட்டு ஆளுநரே சொல்லியிருப்பாரு, சார் இதை பார்க்குறப்ப எனக்கு என்னமோ இந்த நீங்க சொல்ற குற்றச்சாட்டு மாதிரி இல்லை, ஏதோ பட்ஜெட் போட்ட மாதிரி இருக்கு. பட்ஜெட் பிரிண்ட் எடுத்து கொண்டாந்து என் கையில ஏதாவது மாத்தி கொடுத்துட்டீங்களா? வேற ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா? அப்படின்ற மாதிரி ஐயா கேட்டிருப்பார் போல. ஐயா இப்ப அவசர அவசரமா போனதுக்கான காரணம் என்ன? இதை கொடுக்க சொன்னாங்க பத்தியில, அதுலதான் இருக்கிறதே வந்து பெரிய ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை கொண்டு போய் கொடுன்னு சொல்லி ஐடியா கொடுத்தாருல ஒருத்தர், அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அந்த ஐடியா சொன்னதை நம்பி இவரும் எடுத்துக்கிட்டு அங்கே ஓடினாப்புல பார்த்தீங்களா, இவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். அதை வாங்கி வச்சுக்கிட்டாரு பார்த்தீங்களா, அவரு ரொம்ப 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 நல்ல மனுஷன். இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இப்போ என்ன ஒன்று நினைக்கிறாங்க, அதைத்தான் இப்போ பார்க்க போறோம். பாப்பமா. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோப்பு. பழனிசாமி ஐயா அப்படியே பாஞ்சு போயிட்டு ஒரு ஃபைல்ஸை ஒன்று கொடுத்துருக்காரு. ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட ஃபைல்ஸை கொடுத்துருக்காங்க. இல்லை அந்த ஃபைல்ஸ்லாம் பயங்கரமாக ஆக்ஷன் எடுத்து பாதி பேரை தூக்கி கொண்டே உள்ளே வச்சுட்டாங்கல்ல. இவர் கொடுக்குறத பேலன்ஸை தூக்கி கொண்டே உள்ளே வைக்கணும். இவங்க கொடுக்குறது எல்லாமே எனக்கு என்னமோ அதுன்னு ஆளுநர் மாளிகையா இல்லை பழைய பேப்பர் வாங்குற இடமான்றது எனக்கு தெரியல. இல்லை சார், இவங்க எல்லாம் அவரை வந்து அப்படித்தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருந்தாப்புல, அவர் என்ன பண்ணாப்புல ட்ரங்கு போட்டியில் தூக்கிட்டு நம்மளாம் என்ன பண்ணுவோம், 12வது முடிச்ச கையோட அந்த படித்த புத்தகத்தெல்லாம் கொண்டு போய் இது இறக்கி போட்டு நாம் வந்து ஏதாச்சும் வாங்கி திம்போம் இல்லையா, பழக்கம் தானே. அதே மாதிரி இவர் ஆளுநர் மாளிகை வந்து இந்த பழைய புத்தக கடை, வேஸ்ட் பேப்பர் வாங்குற கடைன்னு நினச்சிட்டாப்புல போல. அவர் ஆஃபீஸில் வீணா போனது எல்லாம் அள்ளி கொண்டாந்து, வீணா போனதுன்னா முதல்ல ஐயா தான் தூக்கி கொண்டு வந்து போட்டிருக்கணும். பட் இருந்தாலும் வீணா போன அந்த பேப்பர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து ஐயா ஏதாச்சும் வாங்கிட்டு வரலான்னு பார்த்துருக்காரு. இப்போ இதை பார்க்குறப்ப இந்த 2015 ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. அந்த 2015 சம்பவம் என்ன அப்படின்னா, இப்போ ஐயா போயிருக்காருல்ல, இவர் வந்து ஒரு எக்ஸல் சீட்டை மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்காப்புல. ஐயா இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லி அந்த சீட்டை கொடுத்துருக்காரு. ஆனால் இதுக்கு முன்னாடி போனவங்க ஆதாரத்தோடு போயிருக்காங்க. ஐயா ராமதாஸ் இருக்காருல்ல, அவர் அன்னைக்கு இருந்த அதிமுக ஆட்சியை எவ்வளவு கொள்ளையடிச்சாங்க டிபார்ட்மெண்ட் வாரியா, அதான் ரொம்ப முக்கியம். எவ்வளவு கொள்ளையடிச்சாங்க எவிடன்ஸோட நாங்கள் வந்து தலைமைச் செயலருக்கு அமிச்சோம், ஆளுநரை கொண்டு போய் பார்த்து அங்கேயும் கொடுத்தா, அதெல்லாம் ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லி அதுக்கப்புறம் நேரம் நீதிமன்றத்துக்கே போனாங்க. ஏன்னா அப்போ அதிமுக கூட பாசக கூட்டணி இல்லை. ஆனால் எப்போ இதை வந்து ஆளுநர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து ஹேண்ட் ஓவர் பண்ணாங்களோ, அதுக்கப்புறம் அதிமுக அலையன்ஸுக்குள்ள பாமக உள்ள வந்துருச்சு. இப்போ திமுக கூட ஏதாச்சும் கூட்டணி போகணுன்னு பார்க்குறீங்களா எடப்பாடி ஐயா? இல்லைங்க, எனக்கு தெரியல, அதனால ஒரு டவுட்டுக்காக கேட்குறேன். ஏதாச்சும் இருந்தால் ஓப்பனாக சொல்லுங்க. என்னால் இவங்க இம்சை தாங்க முடியலை, தெரியாமல் போயிட்டு இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன், என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க, நாம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவோம். இல்லைப்பா, அதெல்லாம் கூட வந்து நல்ல விஷயம். அவங்க காலுக்கு கீழே அதை வந்து கழுவிக்கிட்டு கிடக்கிறதுக்கு பேசாமல் இங்கே நெஞ்ச நிமித்தி வந்து ஏதாச்சும் ஒன்று செஞ்சுட்டு போயிடலாம்ல. தப்பெல்லாம் சொல்லு. அட்லீஸ்ட் கட்சியாவது, கட்சி மானனாலும் காப்பாற்றப்படும். அந்த கட்சியோட பெருமை அதுவாவது கட்சியாவது காப்பாற்றிக்கலாம். இப்போ இருக்க நிலைமை அதிமுக எந்த அளவுக்கு பாஜக கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியும்.
இதுல இப்ப இங்க வந்துட்டு போனாலும் அமித்ஷா ஐயா அந்த இதெல்லாம் வந்து பயங்கரமா இது ஊக்குவிச்சார்ல, அதாவது ஐயா நயினாரை ஊக்குவிச்சார்ல நடந்ததுக்கு. அந்த இதுல வந்து நிறைய பேர் வந்து ஐயாவை 2, 3 முறை போய் பார்த்துருக்கார். இப்ப வேலுமணி அண்ணனே 2 தடவை போய் பார்த்துருக்காரு. அப்படி 2 தடவை போயிட்டு அமித்ஷா ஐயாவை பார்க்குற அளவுக்கு அவ்வளவு தீவிரமான ஒரு விஷயம் இருக்குல்ல. அவங்க சொல்லி அனுப்பிச்சிருக்கிறது 2, 3 விஷயம் தான். சொன்னபடி கேட்டா இருக்கிறபடி இருக்கலாம். இல்ல அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து எங்க இருக்கணும்ன்றத நீங்க முடிவு பண்ணிக்கங்க. எங்க வாயார கேட்க வேண்டாம். அவங்க கேட்டது ஒண்ணு, எனக்கு உண்டானதை கொடு. இல்லையா நீ அங்கே வெளியில நிக்கிறாங்க பத்தியா, அவங்கள உள்ள கொண்டாந்து சேர்த்துக்க. இந்த 2 இல்ல அப்படின்னா உங்ககிட்ட இருந்து உன்னோடது எடுக்கப்படும். அதாவது என்னன்னா அந்த சின்ன எடுக்கப்படும். அது வந்து ஓப்பனாவே அவனுக்குள்ள சொன்ன. ஏன்னா இப்ப இந்த இலை கேஸ் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, வர வச்சுட்டாங்க. ஏன்னா எலெக்ஷன் வருது, அதனால எங்களுக்கு சின்ன வந்து கன்ஃபார்ம் ஆகணும். சின்ன எவன் கையில் இருக்குதோ அவன் தான் ஒரிஜினல் ஓனர். இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இப்போ ஐயா எடப்பாடியாரை வந்து எந்த அளவுக்கு வந்து அவர் முன்னாடி நிப்பாட்டி இருக்காரோ, அவருக்கு முன்னாடி இலை சின்னம், அவர் என்ன சின்னம் போட்டு நின்னாலும் அங்கே பூத்துக்குள்ளே போகிறப்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. இப்போ அதை வந்து என்ன பண்ணுறது தெரியல. 10ம் பத்தாததுக்கு நீ இன்னமும் அடம் பிடிச்ச எதுக்கும் வசிய மாட்டேன்ட்டீங்கன்னா உன் மேலே ஒன்றும் கையை வைக்க மாட்டோம். உங்கள் மகன் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் வேலை எவ்வளவு இருக்குன்றது நல்லா தெரியும்ல, அதுல கைய வைப்போம் அப்படின்ற மாதிரி ஐயாவோட அடிமடியிலேயே கைய வச்சிருக்காங்க. இப்ப ஐயாவுக்கு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இப்ப இதை எப்படியாச்சும் டைவர்ட் பண்ணணும். 10ம் பத்தாததுக்கு வந்துட்டு பேசிட்டு போனவங்க எல்லாம் இங்க பாஜக ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி பிராமிஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்க அப்படித்தான் பிராமிஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பெருசா இப்ப அதுக்கு யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைச்சாங்களா, இல்லை எல்லாரும் இதைத்தான் வந்து பேசணும் அப்படின்ட்டு நினைச்சாங்களான்னு தெரியல. எதை சொல்லி பேசிட்டு போனாங்கன்னு தெரியல. ஆனா அவங்க நினைச்சது நடந்துருச்சு. இப்ப ஐயாவுக்கு ஒரே ஒரு வழி, இது அத்தனையும் டைவர்ட் பண்ணணும். அதாவது பாஜகவையும் டைவர்ட் பண்ணணும், பாஜக பேசுற பேச்சையும் டைவர்ட் பண்ணணும். அப்படி டைவர்ட் பண்றதுக்கு என்ன பண்றது? நேரா தூக்கிட்டு போயிட்டா நாம இந்த மாதிரி ஒரு அதிரடி ஆக்ஷன் எடுத்தோம்னா அத்தனை பேரும் நம்மளை பத்தி தான் பேசுவாங்க, நம்மளோட தைரியத்தை பத்தி பேசுவாங்க. நாம ஒரு ராச தந்திரி அப்படின்றத நாம வந்து இது இது பண்ணிடலாம், எல்லாருக்கும் வந்து நம்ப வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஐயா நினைச்சிருந்திருக்கார். ஆனா கடைசியில பார்த்தா இந்த டயலாக் தான் வந்துச்சு. இந்த இளவத்தான் இவ்வளவு நாளா உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தியா, இதை நீ எப்போ பண்ணியிருந்திருக்கலாம்? அதாவது இப்போ ஒரு 3 மாசம் தேர்தல் சமயத்துல எவனாச்சும் எடுப்பானா? முதல்ல அதை வாங்கி படிக்கிறப்பே தெரியுது. இந்த எழுதிருப்பாயில, கத்திரிக்காய் 2 கிலோ, தக்காளி 2 கிலோ, வெங்காயம் 3 கிலோ எழுதிருப்பாங்கல்ல, அதே மாதிரி என்ன நேரா போட்டிருக்க, இதை போட்டிருக்க, வேற எதுவுமே இல்லை. இது வந்து அதாவது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இதுக்கெல்லாம் ஊழல் நடந்துச்சுன்னா என்னன்னு சொல்லணும். இந்தந்த இடத்துல எல்லாம் இவங்க எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, இவங்க எல்லாம் வந்து இந்த அளவுக்கு காசு அடிச்சிருக்காங்க, இவங்க எல்லாம் வந்து இதுக்கு உடந்தையா இருந்திருக்கிறாங்க, இவங்க மேல எல்லாம் ஆக்ஷன் எடுக்காம இவங்க இருந்திருக்காங்க, அதுக்கான ஆதாரங்கள் இது. அப்படித்தானே கொண்டு போய் கொடுக்கணும். அவர் மாட்டுக்கு ஏதோ போட்டோ ஆல்பம் மாதிரி கொண்டாந்து எடுத்து கொடுத்துருக்காப்புல. எங்கேயோ அதை பார்க்குறப்பே நல்லா தெரியும். இது வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒதுக்கின பட்ஜெட் அது. பட்ஜெட் அதுலேயே அல்டிமேட்டாக இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, 4 வருஷத்துல 1 லட்சம் கோடியா போட்டு கடனை வாங்கி 4 லட்சம் கோடியை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மேல அவர் வந்து வச்சுட்டாப்புல ஐயா ஸ்டாலின். நீங்க விட்டுட்டு போனப்ப கடனே கிடையாது இல்ல. இப்பதாயே அண்ணாமலை என்ன சொன்னாரு, 2 லட்சம் ரூபாய் கடன் தமிழ்நாட்டுல இருந்துச்சுன்னு அவர் தான் ஒத்துக்கிட்டாரு 2021ல. இப்பதான் 4 லட்சமா கடன் மாறி இருக்கு. இவர் என்ன பண்ணிட்டாப்புல ஐயா எடப்பாடி, மொத்தமா எல்லாத்தையும் அவங்க பேர்லயே எழுதுங்க, இந்த ஓட்டேரி நிறைய பேர்லயே எழுதுங்கப்பா இல்ல, அதே மாதிரி அவங்க பேர்லயே எல்லாத்தையும் எழுதுங்க, நாங்க ஃப்ரெஷ்ஷா எல்லாத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்படி உங்களால இதையெல்லாம் அந்த அளவுக்கு அறிவுபூர்வமா எப்படி உங்களால யோசிக்க முடிஞ்சு? அதைத்தான் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஊழல் வழக்க ஐயாவும் வந்து வாங்கிக்கிட்டாப்புலன்னு வைக்கல, எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போறாங்கன்றது இனிமே தான். இதை ஆளுநர் உத்தரவு கொடுத்தா அதுக்கப்புறம் கேஸ் வரணும். முதல்ல எதோட அது இந்த ப்ரீமா ஃபேஸும்பாங்க. அதாவது இதுக்கு ஏதாச்சும் வந்து முதல்ல ஒரு முகாந்திரம் இருக்கா? ஒருத்தன் ஓடி வந்து கொடுத்தா மூச்சரிக்க கொடுத்தான்றதுக்காக நீ தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த மசோதாவையே வாங்கி வச்சுக்கிட்டு தலைக்கு வச்சு படுத்துக்கிட்டு கிடக்குறாப்புலப்பா. அந்த மனுஷன்ல போயிட்டு இந்த கம்ப்ளைண்ட்டை கொண்டு, ஏற்கனவே உங்க மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்ல என்னாச்சு? ஏன்னா 18 வகையான ஊழல் வழக்குகள் கொடுத்தாங்க. ஐயா ரோசையா வந்து ஆளுநராக இருக்கிறப்ப அவர்கிட்ட கொடுத்தது. ரோசையா ஐயா வாங்கி வச்சிருந்ததுனால முன்னாள் ஆளுநர் வாங்கினதையெல்லாம் நான் வந்து இப்போ அது சரி, இவர் வாங்கினதை வாங்குறது அதை செய்யறதுக்கே வந்து டைம் கிடையாது.
அதுக்கு ஐயாவுக்கு வந்து மனசும் கிடையாது. ஆனா இதுக்கெல்லாம் வந்து இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். ஐயாவோட ஒரே எண்ணம் இதுல ஆக்ஷன் எடுங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. எப்படியாச்சும் இதுல இருந்து நீ எஸ்கேப் பண்ணுங்க. எஸ்கேப் பண்ணுங்கன்னா என்ன? இவங்க பூரா கவனமும் பார்வையும் ஆல் ஐஸ் ஆன் மை ஃபேஸ். அதாவது அந்த எடப்பாடி ஐயா மேலேயே இருக்குது. அதை வந்து எப்படியாச்சும் வந்து டைவர்ட் பண்ணணும். அவங்க எல்லாம் பார்க்கறது என்னை மீறி நானே உண்மையை சொல்லிடுவேனோ அப்படின்னு எனக்குள்ளேயே கொஞ்சம் பயமா இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னைய வந்து பெருமையா பார்த்தவங்க இப்ப எல்லாரும் என்னைய குறுகுறுன்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்ற ஒரு நினைப்பெல்லாம் ஐயாவுக்கு இது ஜஸ்ட் சும்மா டேக் டைவர்ஷன். இல்ல அந்த பக்கம் ஓடி போறதுக்கு இந்த பக்கம் ஒருத்தன் கத்துவான் பத்தியல, அந்த கத்துறதை இப்ப ஐயா இறங்கியிருக்காரு. இதெல்லாம் பண்றதுனால அவங்க வந்து ஐயாவை பெருந்தலைவரா நினைச்சுக்குவாங்க. மேல இருக்கிறாங்கள வந்துட்டு போனாங்க இல்ல, பெருந்தலைவரா நினைச்சுக்கிட்டு ஐயாவை வந்து பயங்கரமா வந்து மறுபடியும் வந்து அதே மரியாதையோட நடத்துவாங்க அப்படின்னு ஐயா நினைச்சிட்டு இருக்கலாம். உங்களுக்கு எப்பயும் ஒரே மரியாதை தான். நீங்க அங்க இருந்த ஆட்சியில இருந்தப்பையும் சரி, பதவியில இருந்தப்பையும் சரி, பதவியை விட்டு வெளியில வந்தப்பையும் சரி, எதுக்கு வெளியில வந்தீங்க? நம்ம வேல்யூ என்னன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்ப எதுக்கு 2026ல மறுபடியும் போய் சேர்ந்தீங்க? நமக்கு ஒரு வேல்யூ இல்லைன்றது ப்ரூவ் ஆகி போச்சு. கூட்டணின்னு உள்ள வந்ததுக்கு அப்புறம் பிரிஞ்சது சேர்றது தப்பெல்லாம் கிடையாது. சேர்ந்தப்ப 2 பேரும் தராசுல ஈக்குவலா நிக்கணும். ஆனா இங்க ஐயா தராசு தொங்குது மேல அந்த இடத்துல, இவங்க அடியில நிக்கிறாங்க வெயிட் ஆகி போய். அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதாவது இது வந்து நம்ம இல்ல அப்படின்னா இதை என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்ற பயம் இதுக்கு தொத்திக்கிச்சு. அது வந்துருச்சு. அதனால நாம சொல்றத செய்யறத தவிர அதுக்கு வேற வழியே கிடையாதுன்ற முடிவுக்கு இவங்களும் வந்துட்டாங்க. இப்ப அவங்களோட அந்த இது அவங்கள நம்மளையும் சரி அவங்களையும் சரி ஏதோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்றதுக்காக செஞ்ச ஒரு வேலை தான் இது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்றது போக போக தான் தெரியும். செய்வாங்க, ஏதாச்சும் செய்வாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டு, இந்த வழக்கு, இந்த விஷயம் அவங்களுக்குள்ள வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த இது வந்து குடுக்குது. அதாவது என்ன சொல்ல, இது வந்து கண்டிப்பா வந்து அந்த டேக் ஆஃப்ம் பாங்கல, அந்த டேக் ஆஃப் ஆவாது ஆகுமா? இல்ல ஜஸ்ட் ஒரு நாள் நியூஸ் இன்னைக்கு என்னை நிம்மதியா இருக்க விடுங்கடா அப்படின்றதுக்காக ஏதாவது செஞ்சதா அப்படின்றதெல்லாம் போக போக தான் தெரியும். அதுக்கப்புறம் ஐயா ஸ்டாலின் கிட்ட எல்லாரும் வைக்கிற இன்னொரு ரிக்வஸ்ட், அதாவது ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படின்றது எல்லார் மனசுலையும் இருக்குது. உண்மைதான். அவர் கொடுத்த முக்கியமான வாக்குறுதி ஒரு 4-5 இருக்கு. கொடநாடு கொலை, அந்த கொடநாடோட கொள்ளை, நெடுஞ்சாலத்தூர ஊழல், நகராட்சித்துறை ஊழல், இதுல எல்லாம் வந்து நீங்க எந்த விதமான ஸ்டெப்பும் எடுக்காம அவங்களை அப்படியே விட்டு வச்சிருக்கிறது எல்லார் மனசையும் உறுத்துது. பார்த்துக்குங்க, அவ்வளவுதான். அட்லீஸ்ட் அடுத்த டேர்ம்லயாவது அதுக்கான ஆக்ஷன் எடுப்பீங்க அப்படின்றத எல்லாரும் நம்புறாங்க. பார்ப்போம். நன்றி.